வீட்டில் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்தனால ரெகுலராக வீடியோ எடுக்கவும் முடியல. இனிமேல் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டு என் பையனுக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டேன். நான் வந்து மார்னிங் வந்து எதுவுமே குடிக்க மாட்டேன். டைரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அப்புறம் ஒரு 2-3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து எல்லாத்தையும் உரிச்சிட்டு வெட்டிகிட்டு இருந்தேன். காலையில் வந்து வெறும் தோசை இட்லியே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. சரி பணியாரம் செய்யலாம் அப்படின்னு பணியாரம் செஞ்சேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டுட்டனால அது பச்சை கலரில் தெரியுது. ப்ளைனாக அரைக்கிறத விட கொத்தமல்லி சேர்த்து போட்டால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் போட்டேன். லஞ்சுக்கு வந்து மட்டன் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பாடு வடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து வச்சுட்டு அப்படியே மறந்துட்டு படுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா சாப்பாடு கொஞ்சம் கருகிருச்சு. லேசாக அடி பிடிச்சிச்சு. அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி அந்த சாப்பாடே சாப்பிட்டோம். சாப்பாடு வேஸ்ட் ஆக்காமல். அப்புறம் ஈவினிங் போல் வந்து பப்பாயா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்டோம். சப்பாத்தி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சுட்டுட்டேன். வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டு படுத்துட்டோம்.